என்னடா சாப்பிடு சாப்பிடு. இலவ மஞ்சு தலைவணியில படுத்தது மாதிரியே இருக்குடா. இந்த டான்ஸரை எனக்கு இந்த மேடையில டான்ஸரா போட்ட பூக்கடை ஜெகநாதனுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருமையா இருக்கு. சங்கத்துல இந்த பிள்ளைகிட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி சங்கத்துல பார்த்தேன். ஐ லவ் யூ அப்படின்னு முகர கட்டையில பாருங்க. எவ்வளவு தும்முறு தெரியுமா? ஹலோ, யாருக்குங்க தும்முறு? மண்டை ரொம்ப ஆட்டாதிய, இப்ப நாங்களும் ஆட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆமோதிக்கணும்னா மண்டை ஆடித்தான். என்ன அதுக்காக? உன் பேச்ச ஆமோதிக்கணும் அப்படின்னா மண்டையும் கொட்டையும் ஆடணும். எந்த கொட்டை? கொட்டை தெரிச்சு போய் தெரியுமா இல்லையா? தாவங்கொட்டை சொன்னா தாவாங்கொட்டை மாதிரி ஒரு அருமையான இந்த உடம்புல பகுதி எதுவுமே இல்லை. அது உடைஞ்சிரும். ஒரு பெரிய கடனை ஒழிக்கணும்னா ஒருத்தனை கொட்டைய பிடிச்சா போதும். எந்த கொட்டைய? டேய், ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுறான் அப்படின்னா அவன் போடா கொடுக்க முடியாது போடாங்க. அப்ப இந்த கொட்டையை பிடிக்கணும். சும்மா குடுறா, கொட்டையை பிடிச்சிட்டான். நாளைக்கு வாடா வாங்கிக்கடா. அப்போ ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தனையை உண்டு பண்றது இந்த கொட்டை, தாவங்கொட்டை. அது இருக்கா தெரிஞ்சுங்க, தெரிஞ்சு போய் தெரிஞ்சுங்க. இன்னும் 2 கொட்டை இருக்கேம்மா. என்ன கொட்டை? அதை நீங்களே சாப்பிடுங்க. அது சாப்பிடுற பொருள்னு நீ தான் சொல்ற. அப்படியா? அது எங்களுக்கு தொங்கும் கொட்டை. அது என்ன கொட்டைங்க? ஒரு கொட்டைன்னா விதைன்னு பொருள். சரி, ஒத்த கொட்டைய போட்டா 50,000 கொட்டை கிடைக்குது. மாங்கொட்டை ஒண்ணுதான். ஆனா அது முளைச்சு செடியா வந்து மரமாகி அதுல இருந்து எத்தனை கொட்டை உருவாகுது. சத்தியமா இந்த பிள்ளைகிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு என் கொட்டையை ஏத்துக்க. உன் கொட்டைக்கு நாயிட்ட ஒண்ணு படியா? அந்த நாயி நீதான். ஓ, ரொம்ப பேசிருக்க நீங்க. எனக்கு கோவம் வராது, வர வைக்காது சொல்லிவிட்டேன். என்ன பண்ணு எனக்கே தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா படுத்துக்க. எதுக்கு நான் படுத்துருவேன்? ரெண்டா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா மைக்க தூக்கி மண்டையை போட்டு உடைச்சிடுவேன். மைக்கை ஏமா தூக்குறியா? நான் பக்கத்துல இருக்க வெள்ளச்சாமியை தூக்க விடு. மைக்கை ஏன் போய் தூக்குறியா? ஹலோ, ரொம்ப பேசுறீங்க. அதிகமா பேசின எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை பிடிக்கவே பிடிக்காது. அதிகமா பேசுற பொட்டச்சி எனக்கு பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை பிள்ளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பளைய பிடிச்சுக்கணும். ஆம்பளை புள்ளையத்தான் பிடிச்சுக்கணும். எனக்கு ஆம்பளை கண்டா பிடிக்காது. எனக்கு வெறுப்பா வருது உன்னை பார்த்தா. ஆம்பளை அந்த ஆம்பளை புள்ளையவே குடுக்குறவன். என்ன ஆச்சுங்க? யாரு அடிய? ஒரு ஆம்பளைய வெறுத்துட்டா ஆம்பளை புள்ளை நீ எப்படிமா பப்ப? ஆம்பளை தான் சொன்ன, ஆம்பளை புள்ளைய நான் கேட்கல. நெஞ்சில கைய வைக்கிற நீ வெள்ளச்சாமி குஞ்சுல கைய வைக்க மாட்டான்னு என்னமா அது இருக்கு? என்னத்துக்கு வைக்கிறேனா? குஞ்சுனா என்ன தெரியுமா? என்ன குஞ்சியா? அருப்பு கோட்டைக்கு அங்கிட்டு அரும்பு மீசன்னு அர்த்தம். அது அருப்பு கோட்டையில போய் பேசணும், இங்கே பேசல. குஞ்சை பத்தி யார் வெள்ளச்சாமி? குஞ்ச பத்தி ஆமா பேசக்கூடாது. குஞ்ச பத்தி பேசக்கூடாது. குஞ்சுதான் கோழி ஆகும். என்ன குஞ்சு தடிச்சு போச்சோ? உனக்கு குஞ்ச பிடிக்குமா? பிடிக்காது. குஞ்சு பிடிக்காது. கிறுக்கி குஞ்ச பிடிக்காதவ குடும்பக்காரியே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஒரு பெரிய பணக்காரனை ஒழிக்கணும்னா ஒரு ஓட்ட டாடா ஏசியை வாங்கி கொடுத்துட்டு அந்த பணக்காரன் ஜீரோனியே மூட்டையாங்க. ஒரு ஏழை பொம்பளை பிள்ளைய பெரிய ஆளாக்கணும்னா சரி 4 பொட்டை கோழி ஒரு சேவை கோழி குஞ்ச பிடிச்சே பெரிய ஆள் ஆயிடுவாளாம். எந்த குஞ்சு? நீ வா நம்ம கோழி பண்ணைக்கு. எதுக்கு? வெள்ளச்சாமி குஞ்சை நீ எப்ப வேணாலும் பிடிச்சுக்கலாம். எதுக்கு? யோ, நான் நீ கூட்டா வந்து நீ வச்ச ஆளா? நான் எங்க அம்மா அப்பா எவ்வளவு 10 மாசம் என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து நீ படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி நீ கூப்பிட்டானா உடையாடுறதுக்கு நீ வச்ச ஆளா? இல்ல தெரியாம கேக்குறேன். இதே மாதிரி பொம்பளை பிள்ளை ஏமாத்தி இருக்கிறீங்களா நீங்க? எப்படி நீ சொல்லலாம்? நீ கூப்பிட்டா உடையாடுறதுக்கு என்ன நீ வச்ச ஆளான்னு கேக்குறேன். இவர் கூப்பிட்டா எங்க அம்மா விட்டு எங்க அப்பா விட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் விட்டு இவன் ஓடி இருந்தான். இவர் வந்து உங்க அம்மா அப்பாட கூட்டத்தோட இருக்கணும். என்னன்னு கேக்குறேன். 10 மாசம் சுமந்து பெத்து 20 வயசு 22 வயசு முடிய வளர்த்து கஷ்டப்பட்டு எவனோ ஒருத்தன் கூப்பிடுறான்னு ஓடி போற பொம்பளை பிள்ளைகளை நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த வயசுல என்ன சேர்க்கக்கூடாது. தாய் தகப்பனுடைய அந்த மனம் படுற பாடு காம இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு அங்கிட்டு இந்த பெத்த தாயின் தகப்பனுடைய வகுத்தறிச்ச
என்ன கெதில தெரியுமா போய் சேரும். அதை என் கண்ணாலேயே பார்த்துருக்கு. காரணம் இந்த பிள்ளை சொல்லுது, என்னையப்பா நான் எப்படி அவன் பின்னாடி வர்றது, நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குது. நல்லா கேட்பேன், இன்னமும் கேட்பேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னைய கூட்டிக்கிட்டு எல்லாம் ஓட மாட்டேம்மா. அழைச்சிட்டு தான் போவீங்களா? ஒத்துக்க. எதுக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்து மட்டும் கிட்டியன்னா நான் கண்ட அம்பளைய கட்டிக்க மாட்டேன். அவன் உத்தியோகம் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உன்னைய பொண்ணு கேட்டு உங்க அப்பா ஆத்தா கிட்ட வந்து காலில் விழுந்து அடியே உன்னை 5 வருஷமா லவ் பண்றேன்டி. என்னவா? ஆமா லவ் பண்றேன், ஒழுங்கா வந்து என்னோட குடும்பம் நடத்து, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தொட்டு தாலி குருத்துல தாலியை ஏத்தி. என்ன குருத்துலையா? குருத்துன்னா கழுத்துன்னு பொண்ணு. குருத்துல தாலியை ஏத்தி பொண்டாட்டியா அப்படியா? இல்ல நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னா வப்பாட்டியா வந்து இழுத்து வச்சு அறுத்து கூட தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத என்கிட்ட. இழுத்துக்க எங்கன வைக்கணுமா வச்சுக்க, ஆனா அத அறுக்காத. புள்ள காய்க்கிற மரத்தை அந்த புள்ள அறுக்குன்னு இல்ல நினைப்பு வரும். நான் நாக்க சொன்னேன். நாக்குதான் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து கூட பேசிட்டு இருக்காத. அதுதான் இழுத்துக்க வச்சுக்க. ஆனா அறுத்து மட்டும் கூடாது. அணைஞ்சு வராதுப்பா சொல்றது. ஒரு பொட்டாச்சி என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒண்ணு எனக்கு தெரியுமா? தெரியாது. வந்து கட்டி பிடிக்கிறேன். ஏன் கட்டி பிடிச்சானியா? நீ என்னமா பண்ணணும்? அடிச்சு உதச்சு மிதிச்சு ஒரு ரோசக்காரி இழுத்து அரைஞ்சிருக்கணும். மாமானா மச்சானா மானம் கட்டவனே, நீ இழுத்து அரைஞ்சா பொண்ணு. நான் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன், சுகமா இருக்கவும் பேசாம. சொல்லலையா? நான் என்ன நினைச்சேன், ஐயோ எங்க கிடந்து பைத்தியம் வருது போல இருக்கு, பாவம் நினைச்சு நான் விட்டுட்டு போனேன் தெரியுமா? பைத்தியம் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பைத்தியம். என்ன? தகப்ப மேல மையங்கிற பைத்தியம், தாய் மேல அம்மாங்கிற பைத்தியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைத்தியம் இருக்கணும். மனைவி மேல கணவன் என்ற பைத்தியம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பைத்தியம் இருந்தா தான் குடும்பம் நல்லாவே இருக்கும். சரி, உன் மேல நான் ஒரு பைத்தியம், உன்னைய நான் கூட்டிக்கிட்டு போய் ஏன் வப்பாட்டின்னு சொன்ன உனக்கு கோவம் வருது? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்ல பிடிக்காத வார்த்தை எனக்கு வப்பாட்டிங்கிற வார்த்தை பிடிக்காது. செஞ்சுட்டா பிடிச்சிடும். செய்யவே பிடிக்காது. பொண்டாட்டி தான் வப்பாட்டி. எப்படி சொல்றீங்க? வப்பாட்டி தான் பொண்டாட்டி. எப்படியா சொல்ற? பொண்டாட்டி தான் புரிஞ்சு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளைஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு வந்து உட்காரும் பொழுது பொண்டாட்டி தான் சூடா கொண்டு வந்து இதுக்காடியே கோச்சிட்டு போதிய வப்பாட்டி கோச்சிட்டு போறாங்க பாருங்க. கோச்சிக்கிட்டு எல்லாம் போல வீட்டை திறந்து போட்டு வந்துட்டாங்களாம். கதவை சாத்தி நாச்சம்மா பொண்டாட்டி தான் வப்பாட்டி. காலையில அவன் தான் வப்பாட்டி புருஷன் அப்படிங்கிற ஒரு பாசத்துல ஒழுங்கா வந்துரு. நான் உன்னை விரும்புறேன். நீங்க என்ன அண்ணனா இல்ல தம்பியா மாமனா மச்சானா அவனா இவனா ஆத்திரமா இல்லையா? மூத்தர மாதிரியா? ஏம்மா எப்படி நீ கூட வர முடியா? அந்த மூத்தரம்னு நீ சர்வசாதாரணமா சொல்ற, அது வெளியில வரலன்னு வச்சுக்க, மனுஷன் உயிரோட இருக்க முடியுமா? முடியாது, இருக்கவே முடியாது. ஒரு மாபெரும் சாக்கடை, அது வெளியில போனா சாக்கடைங்கிறான். ஏன் உன் உடம்புக்குள்ள சாக்கடை இல்லையா? இல்லையே. ஏன் மழை பெய்யுங்கிறது என்ன? சரி இருக்கு, பெரிய சாக்கடை. அப்படியா? ஜலப்பை சரி, அது பெரிய சாக்கடை. பித்தப்பை அது ஒரு சாக்கடை. சரி, இது வெளியில தெரியாம மனுஷனுக்குள்ள இருக்கு, அதனால அதை சாக்கடைன்னு சொல்ல முடியாது. இதுவே வெளியில வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய சாக்கடை. சரி, அந்த சாக்கடைக்கு மேலதான் டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரும் பெரும் பூக்கடை எல்லாம் இருக்கு. அந்த சாக்கடைக்கு மேல இருக்கிற பூக்கடை, ஆகா நமக்கு கீழே சாக்கடை இருக்கே அப்படின்னு பூக்கடை எங்கேயாச்சும் பேர்ந்துக்கிட்டு ஓடி இருக்கா? இல்ல. சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறது நீ சாப்பிட முடியாது. அறிவா பேசுறீங்களே, என்ன சாப்பிடுறீங்க? ஒரே நேரத்துல கடிக்கணும், ஒரே நேரத்துல நக்கணும், இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவேன். நீங்க தான் இந்த கடிக்கி குடிக்கி நீங்க தான் இல்ல, குடிக்க கூட போயிருச்சுன்னா குடிக்கலாம். நீங்க தான் பத்தாட்டி உருட்டிட்டா கடிக்கலாம். அப்படியா? ஆமா. சரி, இப்ப தேனை கையில ஊத்தி ஆமா நக்க முடியும், கடிச்சு தின்னுமா? முடியாது. அப்படின்னா முடியுமா? முடியாது. தேனு எதுக்கு பிறந்தது? நக்கிறதுக்கு. கல்கண்ட கையில கொடுத்து
நக்கி சாப்பிடுமா? முடியுமா? அது சாப்பிடுறதுக்குன்னே பிறந்தது. ஐஸ கையில கொடுத்து கடிச்சு தின்னுமா? அப்படியே முடியுமா? முடியாது. அது சூப்புறதுக்குன்னே பிறந்தது. ஐஸ் போயிருச்சுன்னா எதுமா மிச்சப்படும்? குச்சி. குச்சி ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சப்புவேன், இல்லைன்னா தூக்கி வீசிடுவேன். வெறும் குச்சியை சப்ப முடியுமா? முடியாது. எல்லா குச்சியும் சப்ப முடியுமா? முடியுமா? அந்த ஐஸுக்குள்ள இருக்கிற குச்சி மட்டும் சப்ப. அப்ப பாரு, அந்த ஐஸுக்குள்ள இருக்கிற குச்சி தான் விளைச்சாங்க. நீங்க தானே அது? எங்க உன் மேல எனக்கு ஒரு இழுத்தக நீங்க செய்ய. எப்படி சொன்னா உங்க கூட வரமாட்டேன். இழுத்தக செய்ய அப்படின்னா திருப்பி போட்டு அடிக்கணும். யார? வீட்லயே தூசியை தட்டிட்டு வந்து இழுத்தக செய்ய. அது காதல் ஆசை. காதல் ஆசையா? காதல் ஆசையை திருப்பி போடு. ஆசை இழுத்தகா செய்யா. நீ என்னைய திட்டுறிய, சரி. என்னைய தெரியல அப்படிங்கிறதால திட்டுறியா? தெரியல. தெரியும். எப்படி தெரியும்? இந்த மைண்ட் செட் ஓனர் உனக்கு தெரியும்? தெரியாது. தெரியாத ஒரு ஜாமான்ல எப்படிமா வாய வைக்கிற? இன்னைக்கு வந்து அவரோட கடமை வைக்கிறது, இப்ப பேசுறது என்னோட கடமை. அவர் வச்சுட்டா நீ அவர் பேசணும். சரியா? இதெல்லாம் பேசுற. ஆமா. இது யாருன்னு தெரியுமா உனக்கு? இது வந்து மைக். மைக் இல்ல, இதுதான் வெள்ளச்சாமி. இது யார் தெரியுமா? இதெல்லாம் நீ இப்ப வாய வைக்கிற. சரி. இது யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாருங்க, சாந்தி. சாந்தி. இது யாருமா? வெள்ளச்சாமி. என்ன ஓட்ட எக்ஸ்ட்ரா? இது யாருமா? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாரு, சாந்தி. இது எதுல போய் சொறி இருக்கு? சாந்தி. அதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்குயா? சட்டில வேகிற பொத்த வடை, ஒரு உளுந்த வடை வெந்துகிட்டு இருக்கு. அது எதை எதிர்பார்க்கும்? இதுதான் இந்த கம்பியை எதிர்பார்க்கும். இந்த ஜல்லி ஜானம் சட்டியா இருக்கு. கம்பி கரெக்டா அடிக்குது. நாங்களும் சுடுவோம்ல. கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது? வெந்துகிட்டு இருக்கிற பொத்த வடை நினைக்குமா தான் ஒரு பக்கமாவே வந்து கறிவிடக் கூடாது என்பதற்காக எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பதமா பிரட்டி விடும். அத்தானில எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே, இதுதான் எண்ணெய் சட்டி. வடை சுடுற ஆள் யார் தெரியுமா? நம்ம பூக்கடை ஜெகநாதன் கான்ட்ராக்டர். இத்த தண்டி எண்ணெய் சட்டியில சாந்திங்கிற பொத்த வடைய தட்டி போட்டுக்காப்ல. ஏன்? எதுக்கு? வெள்ளச்சாமி கம்பி பிரட்டி விடணும். கம்பி மட்டும் உன்னைய பிரட்டி விடல, அரிகரண்டி உன்னைய அரிச்சு எடுத்துரும். சரி. அப்ப பாரு, திங்கிறது யாரு? அதெல்லாம் என்னமா? அது வடையெல்லாம் சாப்பிடுறது யாரு? வாழ்க்கைங்கிற சாப்பாடு அது ஒண்ணுதான், நீதான். அப்படியா? சரி. நான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உளுந்த வடையில ஏன் பொத்த விழுகுது? உளுந்த வடையில ஏன் பொத்த விழுகுதுன்னா, அதிரசத்துல ஏன் பொத்த விழுகுது? அப்பத்துக்கு ஏன் பொத்த இல்ல? பெரிய ஆராய்ச்சி, என்ன கற்பனை. அதானே இது உளுந்த வடைக்கு பொத்த வர்றதுக்கு என்ன காரணம்? இது நாடகம் முடியாமலேயும் சொல்லி போடுது. நானா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வர கோகனட் பிசினஸ். குறிச்சு பார்த்தா உள்ள தேங்காய் கோகனட். இளநீ எத்தனை இளநீ? ஏன் இளநீ வந்து நிறைய இளநீ வச்சிருந்தா எல்லாம் வித்துச்சு. ரெண்டே ரெண்டு மட்டும். இந்த 2 இளநீனாவே எனக்கு சந்தேகம். ஒத்த இளநீ வெட்டி சாப்பிடலாம். இந்த 2 இளநிய கவுரா உரிச்சு 2 பக்கமும் கட்டி தொங்க போட்டுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு போவாங்க. அது எங்க போற இளநீ தெரியுமா? எங்க? எதுக்குங்க? ஏன் சிரிக்கிறீங்க? எங்க போனத்துக்கு வைக்கிற இல்லம்மா. உன்கிட்ட இந்த 2 இளநீ இன்னும் முத்தவே இல்லை. வேணும்னா வாங்க, வேணும் வேற ஆள் இருக்குங்க. நீ கையெடுத்து கும்பிடுறேன். அடி ரோட்டோ வர வீட்டுக்காரி, ரோட்டோரோ என் வீட்டுக்காரி, அடி ரோட்டோ வீட்டுக்காரி, அடி ரோட்டோரோ என் வீட்டுக்காரி, ரோசா புசேலக்கா, ரோசா புசேலக்காரி. அடி நான் நிக்கட்டுமா போகட்டுமா? அடி நான் நிக்கட்டுமா போகட்டுமா? அடி முறைச்சு நிக்கிறோம். குட்டி குட்டி முறைச்சு நிக்கிய ஒரு குட்டி 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 சின்ன குட்டி சின்ன குட்டி 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 ஐயா குட்டி. அது மாத்திரம் வெற்றிக்கிட்டுமா? அது மாத்திரம் வெற்றிக்கிடுமா?
சொல்லில் குற்றம் உள்ளது. என்னம்மா? என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அடிவாடி அடிவாடி முட்டை குட்டி மொட்டை குட்டின அந்த மாதிரி பாட்டுல இல்லையா? நண்பா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க நண்பா நீங்க. பொட்ட புள்ள என் வாயில இருந்து ஒரு வார்த்தை தவறா வரும். வெள்ளச்சாமி பாடுறது தப்புன்னு நீ சொல்ற. தப்புதான். நேரா வீட்டுக்கு போ, உங்க அம்மாவை கூப்பிட்டு, சரி எங்க அம்மா கூப்பிட்டு வெள்ளச்சாமி இது மாதிரி பாடிவிட்டாம்மா, ஆ, வாடி முட்டை குட்டி வெளியில அப்படின்னு. ஆமா. நான் எப்படிம்மா வெளியில வந்தேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட கேளு. அவன் சொன்னாதான் சரி. ஓ இப்படி ஒரு கதை இருக்கா? அவனை எப்ப முட்டை அடிவாடி பொட்ட புள்ள வெளியே, அடிவாடி பொட்ட புள்ள வெளியே, எவாலே பத்திரம் கடிச்ச கிளியே, கிளியே வாடி பொட்ட புள்ள வெளியே, எவாலே பத்திரம் கடிச்ச கிளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பத்தரும் கடிச்ச கிளியே. எல்லோரும் பல்வழக்க அத்திக்குச்சி ஆலங்குச்சி, அத்திக்குச்சி ஆலங்குச்சி, இந்த குட்டி பல்லு வளர்க்க, இந்த குட்டி பல்வழக்க. என்ன என்னச்சா பிரஸ் வச்சிருக்கேன். கூசுதுடா. ஏன் அங்க குசுது? ஏன் அங்க கூசுது உனக்கு? பல்லு விளக்கனா குசுதான் செய்ய முறதையா? பேஸ்ட மாத்தி வளர்க்கிருப்பியா? ஓஹோ, பேஸ்ட ஒரே பேஸ்டா போடணுமா? ஒரே பேஸ்டா போடணும். நம்ம கம்பெனி இப்ப அந்த வேலையை தான் பாக்குது. தங்க குச்சி பதில் நல்ல பதில். புடி போட்டுக்கணும். ஐயோ, ஆனா நம்ம கம்பெனிக்கு பாரா பிரஸ் கொடுத்துருக்கோம். கம்பெனி ஒரிஜினல் வெள்ளச்சாமி கம்பெனி பிரஸ். ஆனா அதுக்கு பேஸ்ட் தேவையில்லை, அதுலயே அட்டாச் இருக்கு. பார்த்தாலும் பார்த்து இருக்கே பொண்ணு போல நட்டு கட்ட, பார்த்தாலும் பார்த்து இருக்கே பொண்ணு போல நட்டு கட்ட. என்ன ரொம்ப ஒரே ஏத்த மாதிரி இருக்கா? உச்சகடத்துல ஆடிட்டு வரும்போது நீங்க ஒதுக்குறிய, ஒதுக்குனா சொல்லிட்டு ஒதுக்கு. ஐயோ அந்த புள்ள ஒதுக்குறாலும் நீ விடாத. என்ன நான் கோயிலுக்கு மாலை வேற போட்டிருக்கேன். சரி அந்த ஒதுக்குறது இல்லையா? நீ ஆடிட்டு வரீங்கல்ல, இந்த புள்ள நைஸா ஒதுக்கிடுது. அது ஒதுக்காம இருந்தா அதை சொன்னேன். போய் முட்டை முட்டையா ஆமா, ஏன்னா அந்த மூடு மாறி இருக்கு. அடி அத்தாணி மேடையிலே, அத்தாணி மேடையிலே உங்க அத்தா பொத்து விட வந்திருக்கேன். உங்க அத்தா பொத்து விட வந்திருக்கேன். பொத்து விட எதை பொத்து விடுறதுக்கு? இளநீ இருந்த பொக்கத்தானே வேணாம். மனசுங்கிற அறைய பொத்து விடுறதுக்கா? மனசுங்கிற அறைய பொத்து விடணும். பெரிய வாய்க்கு இதுதான் வாய்க்கு வய. எப்படா இந்த மனசு பெரிய வய. இந்த வாய் ஓட்டை இருக்கே, இதான் குளுமி. சரி, இந்த ஓட்டைக்குள்ள இருந்து இந்த வயல்ல அன்புங்கிற தண்ணி பாயணும். ஐயோ, அன்புங்கிற தண்ணி பாஞ்சிருச்சு, அப்புறம் கருது உனக்கு ஆகும். எதுக்கு? சோழ என்ன கருது? அடி அத்தா அணிமேடையில பொத்து விட வந்திருக்கேன். அத்தா அணிமேடையில பொத்து விட வந்திருக்கேன். அடி ஒத்துக்கிட்டு வர்றியாடி, அடி ஒத்துக்கிட்டு வர்றியாடி, மெத்த போட்டு படுத்துடுவோம், மெத்த போட்டு படுத்துடுவோம். அடிய பாடி பண்ண குறத்தியம் கொண்டாடி, அடி வாடி அடி வாடி வட குறத்தியம் கொண்டாடி. அதோட படிக்க ஹலோ, யாருக்கு ஓவரா கிளம்புனது? கோவத்துல தள்ளல, சரி அடுத்து கையா. அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன். உன்னை போல நாட்டு கேட்டேன், அடி உன்னை போல நாட்டு கேட்டேன்.
அடி ஒன்ன போல நாட்டுக்கட்டை நாட்டுக்கட்ட அடி கேட்டா அது கேட்டு இருப்பேன் கேட்டு இருக்கேன்